அமீன் எக்ஸ்ப்ளோரா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக பல்வேறு உயர் போட்டி பரீட்சைகளுக்கு வழிகாட்டல்களை வழங்குவதுடன் அதற்கான வீடியோ தொகுப்புகளை இங்கு பிரசுரித்து வருகின்றோம். அந்த வகையிலே உலக நடப்புகள் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான தொகுப்புகளின் அடுத்த கட்டமாக மே மாதத்திற்கான தொகுப்பே இப்போது உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இவ்வாறான உலக நடப்புகள் எவ்வாறான ஒரு பரீட்சைகளிலும் போட்டி பரீட்சைகளிலும் ஏஎல் மற்றும் ஏனைய சித்தி சார்பான பரீட்சைகளிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மாதமும் இவ்வாறான அப்டேட்களை நாங்கள் தருவதற்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறோம். இதை தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான அப்டேட் உங்களுக்காக காத்திருக்கும். ஜிக் நாணயம் சிம்பாப்வே நாட்டினுடைய புதிய நாணயத்தின் பெயர். இந்நாட்டின் பழைய நாணயமான ஜிம்பாப்வே டொலருக்கு பதிலாக ஜிக் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் மே 1, 1890 தொடக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உழைப்பாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக இந்த மே 1 தினம் கொண்டாடப்படுகிறது. 2024 உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் போர்டர்ஸ் என்ற அமைப்பினால் வெளியிடப்படுகின்றது. 180 நாடுகளிலேயே இது அளவிடப்படுகின்றது. பத்திரிகை நிறுவனங்கள் நாடுகளிலேயே எந்தளவு சுதந்திரமாக செயற்படுகின்றன என்பதனை கொண்டு இந்த குறியிடப்படுகின்றது. முதலாவது இடத்தினை நோர்வேயும், இரண்டாவது இடத்தினை டென்மார்க் மற்றும் மூன்றாவது இடத்தினை ஸ்வீடனும் தக்க வைத்துக் கொள்ள இலங்கை இந்த உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டிலே 150வது இடத்தினை பெறுகின்றது. அதனை அடுத்து தான் 159வது இடத்திலே இந்தியாவும், 180வது இடத்திலே எரிட்ரியாவும், அதாவது இறுதி இடத்திலே எரித்ரியாவும் காணப்படுகிறது. அடுத்து கிரிக்கெட் வரிசையிலே ஐசிசி டெஸ்ட் தர வரிசை 2024 முதலாவது இடத்தினை ஆஸ்திரேலியாவும், இரண்டாவது இடத்தினை இந்தியாவும், மூன்றாவது இடத்திலே இங்கிலாந்தும் காணப்படுகிறது. ஐசிசி டெஸ்ட் சிறந்த துடுப்பாட்ட வீரராக நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன் பெயரிடப்பட்டுள்ளார். அதாவது 2024 ஐசிசி டெஸ்ட் சிறந்த பந்து வீச்சாளராக இந்தியாவின் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெயரிடப்பட்டுள்ளார். 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அறிவித்துள்ளது. பெண் விவசாயிகளின் உழைப்பை அங்கீகரித்து ஊதிய பாலின பாகுபாடுகளை களைவதை நோக்கமாக கொண்டு இந்த துணைப்பொருளே ஐக்கிய நாடுகள் சபை 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கின்றது. 2024 ஆண்டை ஒட்டக ஆண்டாகவும் 2023 ஆண்டு சிறுதானியங்கள் ஆண்டாகவும் ஐநா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மகளிர் T20 உலகக்கோப்பை 2024 பங்களாதேஷ் நாட்டில் எதிர்வருகின்ற அக்டோபர் 3 மற்றும் 20 வரையிலான காலப்பகுதியில் நடைபெறவுள்ளது. அது 9வது உலகக்கிண்ண தொடராகும். சொலமன் தீவுகளுடைய புதிய பிரதமராக ஜெரமியா மானல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது தென்மேற்கு பசிபிக் கடலில் அமைந்திருக்கும் தீவு கூட்டமாகும். தலைநகரம், அதாவது சொலமன் தீவுகளுடைய தலைநகரம் ஹொனியாரா என்கின்ற இடமாகும். மெழுகுவர்த்தி, அதாவது மெழுகு மூலம் இயங்குகின்ற ராக்கெட் ஜெர்மனியினால் சோதனை அடிப்படையில் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. பரவின் மெழுகுவர்த்தி மெழுகு மற்றும் திரவ ஆக்சிஜனை எரிபொருளாக கொண்டுள்ளது. மரத்திலான செயற்கைக்கோள் முதன்முறையாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளினால் தயாரிக்கப்படுகின்றது. 5வது முறையாகவும் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். ஜோசப் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நீண்ட காலம் தலைமை பொறுப்பில் இருக்கும் ரஷ்ய ஜனாதிபதியாக நபராக இவர் திகழ்கிறார். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ என்பது குறிப்பிடத்தக்கது. உலக செஞ்சிலுவை சங்கம் என்கின்ற வகையில் உலக செஞ்சிலுவை சங்க தினம் மே 8 கொண்டாடப்படுகின்றது. போர் மற்றும் பேரிடர்களினால் பாதிக்கப்படுகின்ற மக்களை பாதுகாக்கும் அமைப்பு இந்த செஞ்சிலுவை சங்கமாகும். அந்த வகையில் 2024 ஆண்டுடைய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தீமாக ஐ கிவ் வித் ஜோய் அண்ட் த ஜோய் ஐ கிவ் இஸ் ரிவார்ட் என்கின்ற தீம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1863 ஆண்டு உருவாக்கப்பட்ட செஞ்சிலுவை சங்கமானது ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாந்திலே ஜெனீவாவை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்றது குறிப்பிடத்தக்கது. விக்டோரியா சி, அதாவது உலகின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI அடிப்படையிலான ராஜதந்திரி உக்ரைனின் வெளியுறவுத்துறையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது விக்டோரியா ஜி என்று பெயரிடப்பட்டுள்ளது. AI அடிப்படையிலான முதல் மென்பொருள் பொறியியலாளர் டெவின் என்பவராகும். AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான இந்தியாவின் முதல் ஆசிரியர் ஐரிஸ் என்பவராகும். AI அடிப்படையிலான
WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிமுகப்படுத்திய முதல் சுகாதார ஊக்குவிப்பாளர் சாரா என்பவர் ஆகும். உலகின் முக்கியமான சூரிய சக்தி மின்சாரத்தினை உற்பத்தி செய்யும் நாடுகளின் அடிப்படையில் முதலாவதாக அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடாக சீனாவும், இரண்டாவது அந்த தரவரிசையில் இரண்டாவதாக அமெரிக்காவும், அதற்கு அடுத்து பிரேசில் மற்றும் 4வது இடத்திலே இந்தியாவும் திகழ்கிறது. 2024ஆம் ஆண்டிற்கான அதிக சக்தி வாய்ந்த இராணுவ படையை கொண்டுள்ள நாடாக அமெரிக்கா அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆய்வின்படி உலகின் சனத்தொகை கூடிய நாடாக இந்தியா காணப்படுகிறது. 1.44 பில்லியன் மக்களை அது சனத்தொகையாக கொண்டுள்ளது. காற்றிலிருந்து கார்பன் ஆக்சைடை பிரித்தெடுக்கும் உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ள நாடாக ஐஸ்லாந்து காணப்படுகிறது. காற்றிலிருந்து கார்பன் ஆக்சைடை பிரித்தெடுத்து பாறை வடிவில் நிலத்தடியில் சேமிக்கும் திட்டத்தினை இது மேற்கொண்டு வருகிறது. உலகின் பணக்கார நகரங்களின் பட்டியல் 2024 பார்க்கின்ற பொழுது அதிகூடிய பணக்காரர்களை நியூயார்க் நகரமும், இரண்டாவதாக சான் பிரான்சிஸ்கோ நகரமும், மூன்றாவதாக ஜப்பானின் டோக்கியோ நகரமும், 4வதாக சிங்கப்பூரும் காணப்படுகின்றது. ஆசிய பசிபிக் பகுதிகளில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரம் அதாவது பெங்களூர் நகரம் இந்தியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கு மற்றும் கார்டன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. சிலிக்கன் பள்ளத்தாக்கு என்பது உங்களுக்கு தெரியும், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறுகின்ற, அதாவது கணினித்துறையை அடிப்படையாக கொண்டு முன்னேறுகின்ற, அதாவது அமெரிக்காவை சார்ந்த இடமாகும். எனவே அவ்வாறு ஒரு சிறந்த பேரினை இந்த பெங்களூர் நகருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். உலகளவில் தொழில்நுட்ப ரீதியில் முன்னணியில் காணப்படும் நகரங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றது. பஞ்சதந்திர கதைகள், ராம சரிதமானஸ், சஹ்ருதய லோக லோசனா ஆகிய 3 இந்தியாவின் படைப்புகளும் யுனெஸ்கோவின் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இத்தோடு நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். ஐக்கிய நாடு பொதுச்சபையில் பலஸ்தீனுடைய நிலைமைகளை நாங்கள் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் 193 நாடுகளை கூட ஐநா பொதுச்சபையில் 194வது நிரந்தர உறுப்பு நாடாக பலஸ்தீனை சேர்த்துக் கொள்வதற்கான தீர்மானத்தை அரபு நாடுகளின் குழு அங்கு பிரேரணையாக கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே ஐக்கிய நாடு பாதுகாப்பு கவுன்சிலில் பலஸ்தீனை இணைத்துக் கொள்வதனை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை கொண்டு இரத்து செய்ததனை மீள் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் இத்தீர்மானம் வலியுறுத்துகின்றது. இதற்கு ஆதரவாக 143 நாடுகளும் எதிராக 9 நாடுகளும் வாக்களித்ததுடன் 25 நாடுகள் வாக்களிப்பினை புறக்கணித்தன அல்லது பரிசளித்தன என்று கூற முடியும். 2012ஆம் ஆண்டிலிருந்து பலஸ்தீன் பொதுச்சபையில், அதாவது 2012ஆம் ஆண்டிலிருந்து பலஸ்தீன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பார்வையாளர் அந்தஸ்துள்ள நாடாகவே காணப்படுகின்றது, குறிப்பிடத்தக்கது. பலஸ்தீனத்திற்கான தனி நாட்டிற்கான அங்கீகாரத்தினை ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து, ஸ்பெயின், நோர்வே என்கின்ற 3 நாடுகளும் வழங்கியுள்ளமை மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. நோர்வே நாட்டினுடைய பிரதமர் ஜோனஸ் ஹாஸ்டோர், அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ், ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சன்சே ஆகியோர் இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளார்கள். நிக்கே ஆசிய எதிர்கால மாநாட்டின் 29வது அமர்வு ஜப்பானின் டோக்கியோ நகரில் இடம்பெற்றது. 1995 முதல் ஒவ்வொரு வருடமும் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் வன அமைப்பின் 19வது அமர்வு பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் தலைமையகமான நியூயார்க்கில் இம்மாதம் இது இடம்பெறவுள்ளது. புலிகள், யானைகள், பெரும் பூனை இனங்கள் போன்றவற்றை பாதுகாக்கும் சர்வதேச திட்டங்களின் ஆண்டு நிறைவுகள் கொண்டாடப்பட்டன. மிக்கையில் மிசுஸ்டின் என்கின்ற அடிப்படையில் ரஷ்யாவின் புதிய பிரதமராக மிக்கையில் மிசுஸ்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னாள் ரஷ்யாவின் வரி விதிப்பு அதிகாரியாக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லாரன்ஸ் வோங் சிங்கப்பூரின் புதிய பிரதமராக தற்போது துணை பிரதமராக பதவி வகிக்கும் லாரன்ஸ் வோங் பொறுப்பேற்க உள்ளார். இதுவரை 20 ஆண்டுகளாக சிங்கப்பூரின் பிரதமராக பதவி வகிக்கின்ற லீ சியன் லூங் ஓய்வு பெறவுள்ளதால் லாரன்ஸ் வாங் பதவியேற்க உள்ளார். இந்தியா மற்றும் சீனா இடையிலான செய்தியாக பார்ப்போமா இருந்தால் 2023-24 காலப்பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளராக சீனா மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 118.4 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகத்தினை இந்த 2 நாடுகளுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய அதிகூடிய வர்த்தகராக 2வது இடத்தினை அமெரிக்காவும் 3வது இடத்தில் ஐக்கிய அரபு அமீரகமும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
கமி ரீட்டா நேபாளத்தைச் சேர்ந்த மலையேற்ற வீரரான இவர் இம்மாதம் எவரெஸ்ட் சிகரத்தை 29வது முறையாக அடைந்து அவருடைய கடந்த வருடம் 28 முறை என்ற சாதனை அவரை முறியடித்துள்ளார் கமி ரீட்டா. இந்தியா, சீனா, நேபாளம் முச்சந்திப்பில் அமைந்துள்ள லிம்பியாதூரா, லிபுலேக், காலாபாணி ஆகிய பகுதிகளுக்கு இந்தியா மற்றும் நேபாளம் ஆகிய இரு நாடுகளும் உரிமை கோரி வருகின்ற நிலையிலே நேபாளத்தின் புதிய 100 ரூபாய் நோட்டுகளில் அப்பகுதிகளின் வரைபடங்களை சேர்க்க அந்நாட்டின் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சகலரது கவனத்தினையும் ஈர்த்துள்ளது. சர்வதேச குடும்ப தினம் மே 15 அனுஷ்டிக்கப்படுகின்றது. இவ்வருடத்திற்கான கருப்பொருள் ஃபெமிலிஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்பதாகும். சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18 அனுஷ்டிக்கப்படுகின்றது. இவ்வருடத்திற்கான கருப்பொருள் மியூசியம்ஸ் ஃபார் எடுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்பதாக காணப்படுகின்றது. சர்வதேச கால்பந்து தினம் மே 25 அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது முதலாவது உலக கால்பந்து தினமாகும். லிபியா நாட்டின் வேண்டுகோளினால் இது ஏற்படுத்தப்பட்டது. சர்வதேச தேனி தினம் மே 20 அனுஷ்டிக்கப்படுகின்றது. இவ்வருடத்திற்கான கருப்பொருள் பி என்கேஜ் வித் யூத் என்கின்றது அடையாளமிடப்படுகின்றது. நவீன தேனி வளர்ப்பின் முன்னோடி ஆண்டன் ஜான்சா என்பவர் ஆகும். ஆரோக்கிய மைத்ரி கியூப் உலகின் முதலாவது இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை, அதாவது மொபைல் டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. பேரிடர் காலங்களில், அதாவது டிசாஸ்டர் காலங்களிலே விமானம் மூலம் சிகிச்சைகளும் சேவைகளும் வழங்கப்படுவதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகம் பரவி வரும் கொரோனா தொற்றானது பிளிர்ட் வகை கொரோனா தொற்று என அழைக்கப்படுது. பிளிர்ட் வகை இது இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்கொரியா போன்ற நாடுகளிலே அதிகரித்து காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. உலகிலே அதிகம் சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களாக 2024 நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துகல் நாட்டினுடைய கால்பந்து வீரர் மிக அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற அல்லது உழைக்கின்ற வீரராக கருதப்படுகின்றார். 2வது இடத்தினை ஜான் ரஹம் என்கின்ற ஸ்பெயின் கோல்ஃப் வீரர் தக்க வைத்துக் கொள்கின்றார். 3வது இடத்தினை லயனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவுடைய கால்பந்தாட்ட வீரர் தக்க வைக்கிறார். உலக அளவில் அதிகமாக அரசினால் இணையதளம் முடக்கப்படுகின்ற நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது. உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2024 நெதர்லாந்து நாட்டின் ரொட்டர்டம் நகரிலே இடம்பெற்றது. விசேட தேவையுடையவருக்கான நடத்தப்படுகின்றது. அதாவது உலக பரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2024 ஜப்பானிலே நடைபெற உள்ளது. ஓமான் நாட்டினால் ஒரு புயலுக்கு ரிமால் என பெயரிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் யோகாவானது உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகித்து வந்த இப்ராஹிம் ரைசி என்பவர் ஹெலிகாப்டர் விபத்தின் மூலம் காலமானார். ஈரானும் அசர்பைஜானும் இணைந்து உருவாக்கிய 3வது அணையை திறப்பதற்காக அசர்பைஜான் சென்றிருந்து வேளையில் அவர் நாடு திரும்பும் வழியிலே பனிமூட்டம் காரணமாக வர்சகான் ஜோல்பா மலைப்பகுதிகளுக்கிடையே ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார். வர்சகான் ஜோல்பா மலைப்பகுதிகளுக்கிடையே இவர் 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இடைக்கால ஜனாதிபதியாக முகமது முக்பர் நியமிக்கப்பட்டார். உலக பொருளாதார அமைப்பின் சுற்றுலா தரவரிசை 2024 அடிப்படையிலே அமெரிக்கா முதலாவது இடத்தினை, அதாவது மிக அதிகமான சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுகின்ற நாடாக அமெரிக்காவும், 2வது இடத்தினை ஸ்பெயினும், 3வது இடத்தினை ஜப்பானும், 4வது இடத்தினை பிரான்சும், 5வது இடத்தினை ஆஸ்திரேலியாவும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த அமைப்புடைய தலைமையகம் கொலானி என்பது சுவிட்சர்லாந்திலே அமைந்துள்ளது. ஆஸ்கார் விருது வென்ற அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளரான பரெட் ரூஸ் இந்த மே மாதம் 24ஆம் தேதி காலமானார். 1975ஆம் ஆண்டு த கோட்ஃபாதர் பார்ட் 2 திரைப்படத்துக்காக இவர் ஆஸ்கார் விருதினை வென்றிருந்தார். வன்முனைகள் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே வியட்நாம் நாட்டினுடைய ஜனாதிபதி வோ வன் தூங் பதவி விலகிய அடுத்து வியட்நாம் நாட்டின் புதிய அதிபராக டோ லாம் பதவியேற்றிருக்கின்றார். வியட்நாம் நாட்டினுடைய தலைநகரமாக ஹனோய் கருதப்படுகின்றது. இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் 2024, அதாவது ஏப்ரல் 19 மற்றும் ஜூன் 1 வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இத்தேர்தலானது 18வது மக்களவைத் தேர்தலாக கருதப்படுவதுடன் 96.8 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்தார்த்தர் என்கின்ற ஏற்பரனை கொன்ற புத்த பெருமானின் பிறந்த தினம் மே மாதம்
மாதம் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இவரின் பிறந்த தினம் வைசாக்கா என அழைக்கப்படுகின்றது. கபிலவஸ்து நாட்டின் மன்னன் சுத்தோதனர் மகாமயா என்பவர்களின் மகனாக பிறந்தவர்தான் சித்தார்த்தர் என்கின்ற இயற்பெயர் கொண்ட புத்தர் ஆவார். புக்கர் பரிசு 2024 கெய்ரோஸ் என்ற நாவலை எழுதிய ஜெர்மன் எழுத்தாளரான ஜென்னி எர்பன்பேக் என்பவருக்கும் அவர் எழுதிய நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் மைக்கேல் ஹாப்மேன் என்பவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நகரங்களின் குறியீடு 2024 பார்ப்போமாக இருந்தால் இக்குறியீடானது பொருளாதாரம், தனிநபர் வருமானம், வாழ்க்கை தரம், சுற்றுச்சூழல், ஆளுமை என்பவற்றை கொண்டு அளவிடப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த குறிகாட்டிகளின் அடிப்படையில் முதலாவது இடத்தினை நியூயார்க் நகரமும், இரண்டாவது இடத்தினை லண்டன் நகரமும், மூன்றாவது இடத்தினை சான் ஜோன்ஸ் நகரமும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி 2015ஆம் ஆண்டு இந்தியா பிரான்ஸ் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட இவ்வமைப்பில் 99வது உறுப்பினராக ஸ்பெயின் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேன்ஸ் திரைப்பட விழா 24 பார்ப்போமாக இருந்தால் சினிமா துறையில் ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற விழாவாக கேன்ஸ் திரைப்பட விழா கருதப்படுகின்றது. 77வது கேன்ஸ் விழா பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரிலே இடம்பெறுகின்றது. 1946ஆம் ஆண்டு முதல் இவ்விழா நடைபெற்று வருகின்றது. இவ்வருட கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடன திரைப்படத்திற்கான விருதினை இலங்கை திரைப்படமான சேச என்கின்ற திரைப்படம் வென்றுள்ளமை மிக முக்கியமாக அம்சமாக காணப்படுகிறது. இது இசுரு குணதலகவின் உருவாக்கமாக கருதப்படுகிறது. இவ்வாறான தொடர்ச்சியான தகவல்களை ஜூன் மாதத்துக்கான தகவல்களையும் நீங்கள் பெறுவதற்காக தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களை, ஐயங்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே இடுங்கள். என்றும் உங்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் ஒவ்வொரு போட்டி பரீட்சையிலும் உங்களோடு நாங்கள் தொடர்ந்தும் இணைந்திருப்போம். நன்றி.